வாங்க வாங்க. அம்மாவுக்கு பிரசவ வேதனை கண்டு நிர்மலா நர்சிங் ஹோம் கொண்டு போயிருக்காங்க. ஆமாங்க. இத வச்சுக்க. டிரைவர், சீக்கிரம் நிர்மலா நர்சிங் ஹோம் போ. வந்துட்டீங்களா? நல்ல சமயத்துல தான் வந்தீங்க. ராதாவுக்கு குழந்தை பிறக்கிற நேரமாச்சு. ஏன் பாட்டி, ராதா சௌக்கியமா இருக்காளா? சௌக்கியமா இருக்கிறா. நீங்க வரலன்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்ப அந்த கவலையும் தீர்ந்து போச்சு. குழந்தை பிறந்துருச்சு தம்பி. மகமாயி. டாக்டர், ராதாவுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை. பாட்டி, உங்களுக்கு கொள்ளு பேர பிறந்திருக்கா? ஏன் டாக்டர், ராதா எப்படி இருக்கா? ஏன் டாக்டர், எனிதிங் சீரியஸ்? அவ அந்த கட்டத்தையும் தாண்டி நிம்மதியான இடத்துக்கு போய் சாரி டாக்டர். என்னம்மா, உங்க சித்தப்பா இருக்கிற ஊர்லயே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அங்கேயே போக போற. லட்சுமி, அங்க பாரு. ஏன் டாக்டர் ரவியோட பெயர் பலகை எடுத்துறாங்க? அவர் வேலையை ராஜினாமா செய்துட்டாரு. ராஜினாமாவா? ஆமா. இருந்தாலும் மனைவி இறந்துட்டாங்கிறதுக்காக இப்படியா ஒருத்தர் வேலையை ராஜினாமா செய்வாங்க? நீ அப்படித்தான் சொல்லுவ. அவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்திருந்தேன்னா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். பாவம் டாக்டர், அவருக்கு மனைவி இழந்த துக்கத்துல இன்னும் பைத்தியம் பிடிக்காம இருக்குதே. குழந்தைக்கு வயிற்று வலிக்குது போல இருக்கு, கத்துது. ஏதாவது மருந்து கொடுங்க. முதல்ல கொண்டு போங்க. சரி, தோஷத்தெல்லாம் பறிச்சுக்கிட்ட தரித்திரம். கொண்டு போங்க, கொண்டு போங்க. என்ன பாட்டி இது? சிஸ்டர் எவ்வளவு இனிமையா பாடுறாங்க, இத போய் நிறுத்த சொல்றீங்க? இல்ல தம்பி, அதை நிறுத்திருங்க. ஏன் புருஷன் முண்டாடிக்குள்ள ஏதாவது தகராற? ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கற? என்ன பாட்டி இதுவும் பேச மாட்டேங்கிறான்? எங்க போறான்? ஏய், உனக்கு என்னடா ஆச்சு? உன்னதாடா கேக்குறேன். எங்கடா சிஸ்டர்? என்ன சிஸ்டர்? No. No. I don't believe this. I can't believe this. It is impossible. It is impossible. மரண பயத்தையே இழந்தவன் தான் நான். ரேஸ்ல எவ்வளவு ஆக்சிடென்ட்களையும் சாவுகளையும் பார்த்து பார்த்து என் இதயமே மறத்து போச்சு. என்னாலேயே இந்த இழப்பை தாங்க முடியலையே. Oh God.
என்னப்பா? பாட்டி, இந்த பையன் சிஸ்டரோட. ஆமா தம்பி, இந்த பச்சை மண்ணை அனாதையா தவிக்க விட்டுட்டு தான் அவ சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டான். போக வேண்டிய கிளம் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம நான் இருக்கேன். பாட்டி அழாதீங்க. தம்பி இங்க வர. போப்பா, மாமாத போ. ஏண்டா கண்ணா, உன் பேர் என்ன? கண்ணன். பேரே கண்ணனா? தட்ஸ் குட். என்னடா அடிக்கடி அங்கேயே பாக்குற? அவங்க அப்பா வராரான்னு பாக்குறான்ப்பா. அவங்க அப்பாவுக்கு இவனை கண்ட பிடிக்காது. ஏன் அந்த அநியாயத்தை ஏன் தம்பி கேக்குற? இவன் பிறந்ததுனாலதான் தன் பொண்டாட்டி இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இவனை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவன் முகத்துல கூட முழிக்கிறது இல்ல தம்பி. என்ன பாட்டி இது அக்கிரமா இருக்கு? நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாது? சொன்னா கேக்குற நிலையிலயா பார்க்கிறாரு? எல்லாம் ஏன் கெட்ட காலம். தாத்தா கதை பேசியே என் காலத்தை முடிச்சிடலான்னு நினைச்சேன். இந்த போழா போட தெய்வத்துக்கு பிடிக்கல. என் பேத்திய பறிச்சுக்கிட்டதும் இல்லாம இப்படி ஒரு கன்றாவி என்ன பார்க்க வச்சுட்டானே. என் காலத்துக்கு அப்புறம் இந்த பச்சை பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்க பாட்டி. வாடா கண்ணா, உங்க அப்பாவை நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். நான் வரமாட்டேன். எங்க அப்பா திட்டுவார். என்ன விட்டுடுங்க, விட்டுடுங்களேன். பாட்டி, என்ன பாட்டி இவன் இப்படி பயந்து நடுங்கிறான்? இப்படியே இருந்தா இவனோட எதிர்காலம் என்ன ஆகிறது? இதுக்கு நான் ஒரு வழி செய்கிறேன். ரவி, காலத்தினாலேயே உன் கவலைகளை போக்க முடியலைங்கிற போது என்னுடைய அறிவுரைகளோ ஆறுதலான வார்த்தைகளோ உன் மனசை மாற்ற முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ டாக்டர் நீ வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கலாம், குணப்படுத்தலாம். விதிக்கு உன்னால மருந்து கொடுக்கவே முடியாது. அதன் விளைவுகளை அனுபவிச்சு தாண்ட ஆகணும். ராஜா, ஈருடல் ஒரு உயிர்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனியே, அதை பொய்யாக்கிட்டு நான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாத்தியா? நீ எங்கடா வாழ்ந்துகிட்டு இருக்க? உயிரட்ட உன்னுடைய உடல் தாண்டா இங்க நடமாடிக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யூகிச்சு தெரிஞ்சுக்க முடியாத மனுஷனுக்கு கடந்த காலத்தை பத்தி நினைச்சு கவலைப்படுற பலவீனத்தை மட்டும் கடவுள் ஏண்டா கொடுத்தார்? அதுவும் இல்லைன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதையே மறந்துருவோம். மனிதன் தன்னை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கடவுளே மனிதன் நெஞ்சில சூடு போடலாமா? புண்ணுக்கு மருந்து போடுறவனால அதனுடைய எரிச்சலை உணர முடியாது. அனுபவிக்கிறவனுக்கு தாண்டா அந்த வேதனை தெரியும். உன்னுடைய கவலைகளையும் கஷ்டத்தையும் என்னை விட வேற யாராலையும் சரியா புரிஞ்சுக்க முடியாதா? கவலைகளை நாம தாண்டா விழுங்கி ஜீரணிக்கணும். இல்லைன்னா கவலைகள் நம்ம விழுங்கிடும். நீ தத்துவம் பேசுற. வாழ்க்கையே தத்துவங்களால வரையறுக்கப்பட்டதுதான்டா. ஹியூமன் லைஃப் இஸ் டிசைன் பை எத்திக்ஸ். வெறும் உணர்ச்சிகளாலும் கற்பனையாலும் நிரப்பப்பட்டதில்லை. இதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன்டா. ரவி, துடுப்ப இழந்துட்டோங்கிறதுக்காக படக கரை சேர்க்கிற முயற்சியை கைவிட்டுறாதா. தண்ணியில தாண்டா படகு போகணும், படகுக்குள்ள தண்ணி போக கூடாது. என் வாழ்க்கை படகு கிட்டத்தட்ட மூழ்கிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நான் கரை சேர்க்க முடியும்? மனசுல தெம்பு இருந்தா எதையும் சாதிக்க முடியும். கடந்த காலத்தை ஒரு கனவு நினைச்சு மறந்துரு. இடையில முடிச்சிருக்குங்கிறதுக்காக அருந்து போன கயிறை இணைக்காம இருக்கிறது சரியில்லை. நீ அருந்து போனதான் நினைக்கிற உடைய வாழ்க்கைய மறுபடியும் இணைக்க வந்த புது உறவுதான்டா கண்ண. அது புது உறவு இல்லடா, உள்ள ரூபத்திலேயே வாழ்க்கையை அழிக்க வந்த யமன். ரவி, இயற்கையோட விளையாட்டுக்கு அந்த பிஞ்சு உள்ளத்து மேல பழி போறது சரியில்லடா. டேய், நீ ஒரு டாக்டர் மறந்துட்டு ஒரு பெண்ணுடைய கணவன்கிற ஸ்தானத்திலிருந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். உன்னுடைய மனைவி பிரசவ வேதனையால துடிச்சிட்டு இருக்கா. சிசேரியன் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நேரம். குழந்தையை காப்பாத்தினா தாய் இறந்துருவா, தாயை காப்பாத்தினா குழந்தை இறந்துடுங்கிற நிலைமை. இந்த நிலைமையில நீ யார காப்பாத்தணும்னு நினைப்ப? எனக்கு தெரியும். கணவன்கிற முறையில உன்னுடைய அன்பு மனைவியைத்தான் காப்பாத்தணும்னு நினைப்ப. ஆனா அந்த தாயை கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லுவா. அதுதான்டா தாய் உள்ளம். 10 மாசம் ஒரு கருவை தன் உயிர் கூட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்த அருமை அவளுக்கு தாண்டா தெரியும். அந்த அருமை உனக்கு புரியல, அதனாலதான் உன் குழந்தைய நீ வெறுக்கிற. எட்டிக்காய சாப்பிட்டவனுக்கு பலாச்சோல கூட கசக்குண்டா. இந்த அன்புச்சுவையை உன்னால உணரவே முடியாது. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், என்ன குழப்பாதரா. உன் குழப்பம் தீரணும், உன் குழந்தையோட வாழ்வு வளமா இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை.
என்னை பொறுத்தவரையில ரெண்டுமே நடக்காது. நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் உன் குழந்தையை என் கூட கூட்டிட்டு போறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவு. நிரந்தரமா நீ அவனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவன் என் கண் முன்னால வராம இருந்தாலே எனக்கு நிம்மதி. உனக்கு நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ, உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தா நிச்சயமா அதுதான் குழந்தைக்கு நிம்மதி. நான் வரேன். காலப்போக்குல அன்பு நிழலுக்காக நீ ஏங்கி தவிக்க வேண்டிய நேரம் வரும். அப்ப சொல்லி அனுப்பு, நான் குழந்தையோட வரேன். என்னவுமா சொல்ற? டாடி வந்தாச்சு. வாங்க வாங்க. ஐயா, how are you dear? ஐயா. டாடி, இந்த புது ஃப்ரெண்ட் யாரு? இவன் என் ஃப்ரெண்டோட சன். இனிமே உனக்கு ஃப்ரெண்டு. Really? யா. Come on man, come on. உமா, இவங்க அப்பனுக்கு இவனை கண்டாலே பிடிக்காது. ஏன்? ஏன்னா அவன் ஒரு ஃபூல். பூலா? உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க? எஸ் பாத்தியா, என்னையே கால வரேனே. சார், உங்களை மட்டும் இல்ல, உண்மையும் வர்றாளா? உங்க அப்பனையும் வருவா. உமா, இனிமே உன் ஃப்ரெண்டு நம்ம கூட தான் இருக்க போறான். That's good. என் பேரு உமா. உன் பேரு? கண்ணன். ஓ, கண்ணன். ஸ்வீட் நேம். ஆமா, ஏன் உம்மன் இருக்க? வா உள்ள போகலாம். நான் உனக்கு சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், டாய்ஸ் எல்லாம் கொடுக்கிறேன். Come on. போடா கண்ணா. சரி, go ahead, go ahead. டாடி, என்னம்மா? இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு டிமிக்கி. என்ன சார் இது? குழந்தைகளுக்கு நிறைய செல்லத்தை கொடுத்து படிப்பே நீங்க எடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? பரவாயில்லையா? நாயர், எந்த முதலாளி மோட்டார் பைக்ல பொட்டி எல்லாம் இருக்கும், எடுத்து வாங்க. சரி மேனேஜர் சார், கண்ணன் தாயில்லா குழந்தை. இந்த வீட்டுல அவனுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாது. அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த எஸ்டேட் கணக்கெல்லாம் நீங்க பாருங்க. உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு நல்ல அப்பா, நீங்க இழுத்து முடிக்கிறதுக்குள்ள அவர் குளிச்சே முடிச்சிருவாரு. முடிக்கட்டுமாடா? அவ்வளவு ஒரு சுறுப்பா இருக்கிறாரு, அதுக்கு என்ன இப்போ? டேய், உன் வேலை என்னாச்சு? அப்பா, என்னோட அப்பா, அப்பா அப்பான்னு இதே பிடிச்சு அறிவை கட்டவன. ஏன்டா டேய், அந்த மெக்கானிக் கந்தசாமி கிட்ட உனக்கு ஒரு வேலைக்கு சொல்லியிருந்தேன், அங்க போனியா? என்னடா? அப்பா, அது மெக்கானிக் செட். அங்க வேலைக்கு சேர்ந்தா ஜாக்கி வச்சு வண்டியை தூக்கணும். கீழே படுத்து நட்டா கழட்டும் போது ஜாக்கி நழுவி வண்டி என் கழுத்துல விழுந்துருச்சுன்னா அது வேண்டாம்டா. அந்த சோப்பு கம்பெனி சோமசுந்தரம் உன்னை வா வான்னு கெஞ்சிரான். அங்கேயாவது போறதானடா? அது சோப்பு கம்பெனி. அங்க போய் வலிக்கி விட்டு விழுந்துட்டேன்னா அறிவு கிட்டவன, நீ கற்பனை பண்ணியா உன் ஆயுள் பூரா கழிஞ்சிட போகுது. சரி சரி, துட்டு கொடு. எதுக்கு? நான் வேலை தேடி போகணும். இதே உன் வேலையா போச்சு. இந்தா 5 ரூபாய் மட்டும் எடுத்துக்கோ. போயிட்டு சீக்கிரமா சாப்பாட்டுக்கு வா வா வந்துருவேன். வராதரா? அப்ப நான் எங்க சாப்பிடுறது? இது கொண்டு ரோசத்துக்கு கோ 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 கோ. இந்தா, இது பொம்மை இல்ல உனக்குதான். இந்தா சாக்லேட், பிஸ்கட். ஏன் உம்மன் இருக்க? சிச்சி, இப்படி எல்லாம் இருக்க கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், கலகலப்பா இருக்கணும். குட். ஏதாவது பேசேன். உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா சாமிகிட்ட போயிட்டாங்க. உனக்கு அம்மா இருக்காங்களா? எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சித்தி இருக்காங்க. சித்தியா? ரொம்ப நல்ல சித்தி, தங்கமான சித்தி. வா பார்க்கலாம். அதோ அதான் அவுட் ஹவுஸ். அங்கதான் சித்தி இருக்காங்க.
டார்லிங். என்ன விடுங்க சித்தி. விட மாட்டேன் சித்தி. நான் யாரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. யார் அது? என் புதிய ஃப்ரெண்ட், பேரே கண்ணன். கண்ணா, இவங்க தாண்டா நான் சொன்ன சித்தி. சித்தி, கண்ணன் பாவம் சித்தி. இவனுக்கு அம்மா இல்லையா. இவங்க அப்பாவுக்கு இவனை கண்டாலே பிடிக்காதா. அட பாவமே. ஏமா கண்ணா, உங்க அப்பாவுக்கு உன்னை கண்டா பிடிக்காதா? உனக்கு அவர் மேல ஆசை தானே? எனக்கு அவரை பார்த்தாலே பயம். பயமா? ஏண்டா ராஜா? நான் தூக்கிறியா பீடையா சனியா, என்னாலதான் எங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். என்ன கண்டாலே எங்க அப்பா திட்டுவாரு. அதனாலதான் எனக்கு அவரை பார்த்தாலே பயம். எங்க அம்மா இருந்தா என்ன இப்படி திட்டுவாங்களா? ஏன் சித்தி, நான் தூக்கிறியா பீடையா சனியனா? இல்லடா கண்ணா, இல்லம்மா. பாரு, அழக்கூடாது. பாரு, சித்தி இருக்கல்ல, அழக்கூடாதுமா. நல்ல பையன்ல, அழக்கூடாது. அழாத கண்ணா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இருக்க இல்ல? ஐயோ, என்னது? ஏமா இவனை அழ வச்சுங்க? முதலாளி பார்த்தா எட்டு வாரம்மா. இந்த பிள்ளைய கண்டா அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதாமே. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமா தெரியும்? பெரியவங்களா இருந்தா யாராவது ஒருத்தரை வெறுத்து தான் தீரணும் போல் இருக்கு. இப்போ நம்ம முதலாளிய பார்த்தா நான் அல்லவரா தான் இருக்காரு. ஆனா பெண்களை கண்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. கிட்டத்துல போனா லொல் சீரி சீரி பாயிறாரு. ஏன் சார் இப்படி அப்படின்னு அவரை போய் நாம காரணம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அது சரி, இப்ப ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நீ புறப்படல? ஆமா சித்தப்பா. சீக்கிரம் பாப்பா அறப்படு. கண்ணா, இனிமே நீ அழும்போது கண்ணீர் விடாம அழணும். என்ன கண்ணா, நீ இனிமே அழவே கூடாதுமா. ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? இங்கதான் வரேன். ரெண்டு பேரையும் இப்ப பிடிக்க போறேன். இப்போ ரெண்டு பேரும் அவுட். நான்சென்ஸ். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. உங்க மேல மோதிரம் நான் வந்தேன். பின்ன எதுக்காக வந்த? கண்ணுல கட்டியிருந்தேனே, கண்ணு தெரியல. என் மேல மோதிரத்துக்கு இது ஒரு எக்ஸ்கியூஸ். இவர் பெரிய இவர் மேல மோதிரம் வந்தாங்களாம். போவீங்களா? ஏதோ குழந்தைங்க கண்ணாமூச்சி விளையாடணும்னு சொன்னாங்க, நான் வந்தேன். I say I hate you. As if I like you. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இவர் பெரிய மன்மத ராஜா. இவரை பார்க்கணும்னு யாரோ இங்க ஏங்கிட்டு கிடக்குற மாதிரி. Shut up. You shut up. Get out. Thanks a lot for your chivalry. சரியான கூஸ். You too. நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயப்படுற? மோட்டார் சைக்கிள் மாமாவும் எங்க அப்பா மாதிரி எரிஞ்சு விடுறாரு. அதுதானே எனக்கு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சித்திய பார்த்தா போதும், அப்பா கத்த ஆரம்பிச்சிடுவாரு. சித்தி பாவம், எவ்வளவு நல்லவங்க. ஆமா, சித்தி தங்கமான சித்தி. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணா, எப்படியாவது அப்பாவையும் சித்தியும் ராசி ஆக்கணும். அது எப்படி முடியும்? இரு, அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். அதே மாதிரி உண்மையில உங்க அப்பாவுக்கு இருக்கிற வெறுப்பையும் போக்கணும். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், சும்மா தைரியமாயிரு. அவர் உன் கூட அன்பா பழகணும், உன்னை கட்டி முத்தம் கொடுக்கணும். என்னது, எங்க அப்பா எனக்கு முத்தம் கொடுப்பாரா? ஷூர், என்னை நம்பு. எப்படியாவது இந்த ரெண்டு காரியத்தையும் செய்து முடிக்கணும். ஆமா, அவர் அங்கிருந்தா அது எப்படி முடியும்? முதல்ல அவர் இங்க வரவழைக்கணும். அவரையா? வேணா வேணா, என்ன திட்டுவாரு. சிச்சி, ஏன் பயப்படுற? அவர் உன்னை திட்டாம நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவர் எப்படி இங்க வரவழைக்கிறது? ஆஹா, വലിയ സുന്ദരി, നീ സ്വപ്നത്തിലെ വന്നു. ഇനി ഞാൻ ഉന്നെ വെറും സുന്ദരി എന്ന് വിളിച്ചിട്ടില്ല, സ്വപ്ന സുന്ദരി എന്നെ വിളിക്കും. സുന്ദരി, എൻ കയ്യാല ഉനക്ക് സ്പെഷ്യൽ ചായ പോട്ടു, അതിൽ മലായ് മസാല കലந்து കൊടുക്കും. அந்த ചായ നീ കുടിച്ചിട്ട് മയങ്ങി നിൽക്കും. ഞാൻ ഉന്നെ കട്ടിപ്പിടിക്കും. என்ன நாயர், கீழே வந்துட்டே? பகல்லே தூக்கமா? இல்ல 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 இல்ல, அது என்ன போட்டோ? அது மறைச்சு போன என் பாட்டியோட படம். அது சரி, இப்ப விட ரெண்டு பேரும் எதுக்கு வந்தது? நாங்க உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்க வந்தோம். ஐடியா? என்கிட்டயா? கேளு கேளு. பில்லூர்ல இருக்கிறவங்கள இங்க வரவழைக்கணும்னா என்ன செய்யணும்? கடனா பணம் வாங்கிட்டு சொல்லிக்காமையே ஓடி வந்துட்டா எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆள் தேடி வரும். ஆளு மட்டும் வராதுடா, போலீஸும் சேர்ந்து வரும். ஏண்டா டேய் கடங்கார ஆவி, குழந்தைகள் ஐடியா கேட்டா இப்படித்தான் சொல்லி கொடுக்கறதா?
தாத்தா தாத்தா நீங்க ஒரு நல்ல ஐடியா சொல்லி கொடுங்க தாத்தா. சொல்லி கொடுக்குறேன். வெளியூர்ல இருந்து ஆளு இங்க வரணும். ஆமா. அதுக்கு தானே ஐடியா. உங்களை நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வா 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 ஆடணும். உடனே வரணும்னா இவ்விடத்தில் யாராவது மறிச்சு போயின்னு தந்தி கொடுக்கணும். ஆமா, முதல்ல உன் மூஞ்சில கொடுக்கணும். ஏயா உயிரோட இருக்கிறவங்க செத்து போனாங்கன்னு தந்தி கொடுக்கணுமா? உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு கொடுத்தா போதாதோ? அப்படி தந்தி கொடுத்தா உடனே வந்துட்டு வாங்க இல்லையா? ஆமா. வாடா கண்ணா போலாம். நீ எங்க வரட்ட? என்ன அது போட்டோ? யாரு இந்த பொம்பளை? அவையார். அவையாரா? ஐயோ காக்கா காக்கா அண்ணாடி. டாடி என்ன ஏன் குழையற? நாளைக்கு ஸ்கூலுக்கு மட்டம் போட போறியா? நாளைக்கு தான் சண்டே ஆச்சே. பின்ன என்ன? ஒண்ணுமில்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் புது வருஷ வாழ்த்துக்கள் அனுப்பணும் டாடி. தாராளமா அனுப்பேன். கிரீட்டிங்ஸ் வாங்குறதுக்கு பணம் வேணுமா? கம் ஆன் டேக் இட். எவ்வளவு வேணும் எடுத்துக்க. தேங்க் யூ டாடி. டாடி டாடி நம்ம கண்ணன் அப்பாவுக்கும் ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சா என்ன? வெரி குட். பாவம் அந்த ஐடியா. அவனுக்கு அனுப்பு. அனுப்புறதுக்கு அட்ரஸ் வேண்டாமா? நான் எழுதி கொடுக்குறேன். தந்தி கிடைச்சிருந்தா உங்க அப்பாவும் பாட்டியும் இதுவரை வந்திருக்கணுமே. தந்தி போகலையோ என்னமோ. அது எப்படி போகாம இருக்கும்? அப்பா தானே விலாசம் எழுதி கொடுத்தாரு. அதோ காரல்ல வருது. அப்பா வந்துட்டாரு. கண்ணா பயப்படாம நீ இங்கே இரு, நான் போய் சமாளிச்சுக்கிறேன். நீங்க தானே டாக்டர் ரவி? நீங்க தானே கண்ணனோட பாட்டி? ஆமா. குட் மார்னிங். ஏமா ராஜாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சமே, எப்படி இருக்கு? இருங்க சொல்றேன். வாங்க வாங்க உட்காருங்க. ஏமா அவன் ஹாஸ்பிடல்ல இருக்கானா வீட்ல இருக்கானா? எப்படி இருக்கான்? சொல்றேன். முதல்ல இங்க என்ன சாப்பிடுறீங்க? பிரயாணம் எல்லாம் எப்படி? ட்ரெயின்ல இடம் கிடைச்சதா? யாருமா நீ? நாங்க பதறி போய் ஓடியாந்துக்கிறோம், உட்காந்துக்கிட்டு பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. ஏய் ரவி. ஹாய் பாட்டி. என்னடா திடீர்னு வந்து இங்க நிக்கிற? குழந்தைய பார்க்கணும் ஆசை வந்துச்சா? நான் நினைச்சேன் நீ இங்க வருவேன்னு. என்னடா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? என்ன பாட்டி திரு முழிக்கிறீங்க? எனக்கு மாதிரியா? உனக்கு ஆக்சிடென்ட் தந்தி வந்தது, நாங்க பதறி போயிட்டோம். தந்தியா ஒட்டி மீன் பாரு. மேனேஜர் மேனேஜர். எஸ் சார். ரவிக்கு யாரையா தந்தி கொடுத்தது? தந்தியா? நான் கொடுக்கலையா? என்னையா அது? இது தந்தி. படியாது. ராஜா met accident. Start immediately. Bring party also. Manager. நான் கொடுக்கல சார். ஆக்சிடென்ட் பிரிங் பார்ட்டி ஆல்சோ. வேற யாரையா கொடுத்திருப்பாங்க? இது கூட வா புரியல. கண்ணே அவங்க அப்பாவையும் பாட்டியையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால நான் தான் தந்து கொடுத்தேன். நீயா? சார் ஊர்ல இருந்து யாரையாவது உடனடியா வரவழைக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு உமா என்கிட்ட கேட்டது. நான் தான் இந்த ஐடியா நீ கொடுத்தீரு, அட்ரஸ் நான் கொடுத்தேன். ரவியை வந்து சேர்ந்துட்டான். வாடா போலாம். எல்லாம் நல்லதுக்கு தான் தம்பி நடந்திருக்கு. தெய்வம் தான் அந்த குழந்தை ரூபத்துல வந்து இந்த காரியத்தை செய்ய தூண்டி இருக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? ராதா போனதுல இருந்து தம்பி தூங்குறதே இல்ல. சதா கண்ணீரும் கவலையுமாவே இருக்கிறாரு. இப்படி ஒரு இடமாத்த இருக்கிறது தம்பி மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் இல்லையா? கரெக்ட் பாட்டி. நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட் டார்லிங். நானும் சொல்ல நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. டேய் ரவி, இன்னும் ஒரு மாசத்துக்கு இங்கே தங்கிட்டு போடா. தட் will do you good. நானோ நான் பரப்புறேன். அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் இங்கே இருங்க. நான் இங்க இருந்தா நீ எனக்கு என்ன கொடுப்பேன்? கிஸ். இருக்கீங்களா? தேங்க் யூ. யாரா அந்த குழந்தை? என் பொண்ணுதான்டா. பார்த்தாலே தெரியல. உன் குழந்தையா? உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? ஆச்சு. கல்யாணங்கிற பேர்ல கன்றாய் ஒண்ணு ஆச்சு. ஏண்டா விரக்தியா பேசுறேன்? உன் மனைவி எங்க? தேங்க் காட், அவ செத்து தொலைஞ்சிட்டாடா. என்னப்பா அது? என்னடா என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. மத்தவங்கிட்ட சொல்லி குறைபட்டுக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய இழப்பும் இல்ல. அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்ல. Leave it, past is past, forget it. நல்ல ஆள்றா நீ. டாக்டர். ஹாய் நாட்டி, நீ எப்படி இங்க? நான் இந்த ஊர்ல தான் வேலை பார்க்கறேன் டாக்டர். எங்க சித்தப்பா இவங்க எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. நான் அவர் கூட தான் அவுட் ஹவுஸ்ல தங்கியிருக்கேன். அப்படியா? ஏன் டாக்டர்?
கண்ணன் ராதாவோட குழந்தை தானே? ராதா மேல உயிரியே வச்சிருந்த நீங்களா கண்ணனை வெறுக்கிறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அதை பத்தி பேச வேணாம். சரிடா, நீ ஆரம்பிச்சிடாத. வா போலாம். நாயா சாரே, ரூம் எல்லாம் ரெடி பண்ணு. கண்ணா எங்கம்மா? கண்ணா வாடா. பாட்டி பாட்டி கண்ணா, ராஜா. கண்ணா, பாட்டியும் அப்பாவையும் இங்க கொண்டு வந்து சேர்த்தாச்சு. கை கொடு. சக்சஸ். அன்பே தெய்வம். கண்ணா, இத ஒட்டி. அப்புறம் இது. ஏய் வாளுடா, என்ன மறுபடியும் சரி பண்றீங்க? யாருக்கா தந்தி கொடுக்க போறீங்களா? நோ டாடி. டாடி டாடி இங்க வாங்களே, உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவையா இருக்கு. சொல்லுமா, செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். அன்பே தெய்வம், கடிவது மர. என்னம்மா அதெல்லாம்? வாங்கப்பா சொல்றேன். வாங்க. அம்மாடி. பாட்டி, என்னம்மா அதெல்லாம்? டாக்டர் மாமாவே இங்க வர சொன்னது எதுக்குன்னு தெரியுமா? தெரியலையே பாட்டி. எதுக்காக? என் ஃப்ரெண்டு மேல உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற வெறுப்பு எப்படியாவது போக்கணும். கண்ணனையும் அவங்க அப்பாவையும் ஒன்னா சேர்க்கறதா நான் சவால் விட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த விஷயத்துல என்னுடைய பூர்ண ஒத்துழைப்பும் உங்க பக்கம் உண்டு. Thank you டாடி. இந்தாங்க. கோபம் கூடாது, குழந்தையை வெறுக்க கூடாது அப்படின்னு தெரியப்படுத்த என்னென்ன எழுதலாமோ அதெல்லாம் எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுக்கறது என்ன? நானே குண்டு குண்டா எழுதி கொடுக்கறேன். ஆமா, இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க? ஊர்வலம் நடத்த போறீங்களா? அது சஸ்பென்ஸ். பொறுத்திருந்து பாருங்க. ஒண்ணுமே காணும். இப்ப எப்படி திடீர்னு இதெல்லாம் வந்து? இதெல்லாம் உமாவோட வேலை. எதுக்கா இந்த ஏற்பாடுலாம்? அவங்க உன்னை திருத்த போறாங்களாம். என்னையா? எஸ். டேய், உன்னை என்னைய விட கண்ணனும் உமாவும் நெருங்கி நண்பர்களாயிட்டாங்கடா. உமா கண்ணனுக்கா ஒரு சவால் விட்டு இருக்கா. சவாலா? ஆமாண்டா. உனக்கு கண்ணன் பேர்ல உள்ள வெறுப்பை போக்கி காட்டுறதா உமா சபதம் செஞ்சிருக்கா. வெறுப்பா? என்னப்பா அது? உனக்கு கண்ணன் பேர்ல வெறுப்பே இல்லையா? இல்ல. ஏன்னா அவனை பத்தின நினைவே எனக்கு இல்லை. என்னைக்கு நீ அவனை தூக்கிக்கிட்டு வந்தியோ அன்னைக்கே நான் அவனை மறந்துட்டேன். ரவி, நீ மறக்க வேண்டியதை மறக்கல, மறக்க கூடாத மறந்துட்டேன். இது உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்க போகுது? இனிமே ஆண்டவன் தாண்டா உன்னை காப்பாற்றணும். சித்தி மேல் ஆறுவது சினம், சித்தியை கடிவது மர, சித்தியிடம் அன்பாயிரு. அடக்கழுதிங்களா, எனக்கே வத்தி வைக்கிறீங்களா? இருங்க இருங்க. கண்ணா, இமயமலையின் உச்சிக்கு முதல் போறாரு யாரு? யாரு? பாரு. யார் போனா உங்களுக்கு என்ன? இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சியா? இது எங்களுக்கு பாடம் மாமா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மாமாவுக்கு தெரியாது. அரைஞ்சிருவேன். ஆமா, முதல்ல போனது இந்த முட்டையா திம்பானே தாரா சிங். தப்பு. அவர் பேரு டென்சிங். ஏதோ ஒரு சிங். சிங்னு முடியுதே, பத்தாதா? இன்னொரு கேள்வி. என்ன? ரயில் இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? ராமசாமி.
ராமசாமியா? ஆமா, அவன் தான் எனக்கு முதல்ல ரயில் இன்ஜினை காட்டினான். ஐயோ ஐயோ, ரயில் இன்ஜினை கண்டுபிடித்தவர் ஸ்டீவன்சன். இருக்கட்டுமே, இப்ப யாரு இல்ல என்ன? மாமா மாமா, எலக்ட்ரிக் ட்ரெயின் மேற்கு பக்கமா போனா புகை எந்த பக்கம் போகும்? இது தெரியாதாக்கும். ட்ரெயின் மேற்கு பக்கமா போனா புகை கிழக்கு பக்கமா போகும். மாமா, எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு ஏது புகை? ஆமா. மக்கும் மாமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு ஒண்ணும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதா கேட்டீங்க. இப்ப நான் கேக்குறேன், அதை என்னன்னு சொல்லுங்க. 5 6 8. அறிவு கெட்டவனே, 5 6 30. பசங்களையாவது அடிக்க விடுறா. 5 6 8 தான். பள்ளிக்கூடம் போய் நீ வாய்ப்பாடு படிச்சிருந்தா தானே உனக்கு அறியும். நான் சொல்றது வாய்ப்பாடு அல்ல. வயல்ல நிக்கிற போர்டை சொல்றேன். வயல்ல போர்டு நிக்குதா? என்னடா சொல்ற நீ? ஆமா, 5 6 8 என்பது ஒரு வகையான நெல். அதுக்குள்ளேயும் அரிசி இருக்குது. அத பொங்கியும் திங்கலாம், ஊற வச்சும் திங்கலாம். அவசரமா இருந்தா அப்படியேவும் திங்கலாம். திண்ணைப்பயல சின்ன பசங்களா என்ன சூவா? அடிக்கிற நீ என்ன கை வந்துறியா? சரிங்க தாத்தா, ரைட். மாமா, லெஃப்ட். அந்த காலத்து ரத்தம்டா. தாத்தாவுக்கு ஜெய், தாத்தாவுக்கு ஜெய், தாத்தாவுக்கு ஜெய். லட்சுமி, இன்னைக்கு தாமா கண்ண முகத்துல சிரிப்பையே பாக்குறேன். அவன் சிரிப்புக்கு காரணம் நான் தான். ஐயா, நீ ஒண்ணு இல்லன்னா அதுக்கு காரணம் நம்ம உமா குட்டி தான். இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் விட்டு பிரியவே மாட்டாங்க. இப்படித்தான் இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க என்ன விட்டு பிரியவே மாட்டாங்க. அம்புட்டு பிரியம் என் மேல. அப்படியே பாட்டி? ஐயோ, என்னப்பா? மகனே சுந்தரம், அப்பா கைலாசம். டேய், பையில ஹால்ல மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டோம் போல இருக்கே. அத போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. நான் போக மாட்டேன். ஏண்டா? உங்க முதலாளி என்னடா வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கிறேன்னு என்ன திட்டுறாரு. அதுக்காக தான் உன்னை போக சொன்னேன். ஆ. என்னையா லட்சுமி, நீ யாரு போய் எடுத்துட்டு வாமா. நான் மாட்டேன் சித்தப்பா. ஏன்? என்ன பார்த்தால ஒரு பாம்பு மாதிரி சீறி விடுறாரு. அந்த ஹாலுக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். தாத்தா, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். வாடா கண்ணா. வெரி குட் வெரி குட். குழந்தைகள் சொல்லாமலே செய்து நீயும் மாட்டிக்கினாரு. சும்மா இருங்கண்ணா. அடிபட்டுடா சித்தப்பா. கவலைக்கு இடம் இல்ல.